என் அருமை சொந்தங்களே, தேர்தல் நேரத்துல நம்மளை தேடி எல்லா கட்சிக்காரங்களும் நம்ம வீட்டு பக்கம் வராங்க. சேரி பக்கமே வராத தலைவர்கள் கூட கையெடுத்து நம்மள கும்பிட்டு, அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம வீடு தேடி வராங்க. ஏன்னா நம்ம ஓட்டு அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு ஓட்டு உரிமை இருக்குது. நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல வேலைக்கு போறோம், வீடு வசதியோட நல்லா தாங்க இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம் தெரியுமா? நம்ம வரலாறு என்ன தெரியுமா? நாம ஊருக்குள்ள வரக்கூடாது, சேரியில தான் இருக்கணும். நம்மளுடைய எச்சில தரையில பட்டா அது தீட்டுன்னு சொல்லி கழுத்துல சிரட்டை நாம கட்டியிருக்கணும், இல்லனா மண் களையம் கட்டியிருக்கணுமா. நம்மளுடைய பாத சுவடு தரையில பட்டுச்சுன்னா அது தீட்டுன்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்கு இடுப்புல தொடப்பம் கட்டி இருக்கணும். நாம யாரும் படிக்க கூடாது. அதை மீறி படிச்சா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவாங்க. படிக்கிறத கேட்டா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க. நாம யாரும் சோறு சமைச்சு சாப்பிடக்கூடாது, பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அதுவும் எப்ப பிச்சை எடுக்கணும் அப்படின்னா, மத்தியானம் 12 மணிக்கு நாம நிழல நாமே மிதிக்கிற அந்த நேரத்துல ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். செருப்பு போடக்கூடாது, எந்த ஒரு சொத்தும் வச்சிருக்க கூடாது. அதை மீறி ஏதாவது சொத்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நாய், கழுத, பன்னி, இதுதான் நம்மளுடைய சொத்தா இருந்துச்சு. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பெண்கள் யாரும் மாராப்பு போடக்கூடாது, அரை நிர்வாணமாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டுல சட்டம் இருந்துச்சு. ஆண்டாண்டு காலமா இருந்த இந்த அடிமைத்தனம் எப்படி மாறிச்சு? யார் மாத்தினா? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம விதவிதமா ட்ரெஸ் போடுறோம், ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், பைக்ல போறோம், நல்ல வீடு கட்டி இருக்கிறோம், வேலைக்கு போறோம், எல்லா வசதி வாய்ப்பும் நமக்கு இருக்குது. நாம வாழ்றோம் இல்லையா? இந்த வாழ்க்கை இது ஏதோ நான் வாழ்றேன், இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது நம்மளுடைய வாழ்க்கை இல்ல, இது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கை. தன் சமூகம் சுயமரியாதையோடு வாழணுன்றதுக்காக தன் வாழ்க்கையவே தியாகம் செய்த அந்த மாமனிதர் கொடுத்த பரிசு தான் நாம வாழற இந்த வாழ்க்கைன்றத நம்ம மறந்துடக்கூடாது. நாம படிக்கிறதுக்காக, நாம வேலைக்கு போறதுக்காக, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக, என் மக்கள் அனைத்து உரிமைகளோடு இந்த மண்ணுல கௌரவத்தோட வாழணுன்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இழந்தவர் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். ஐயாவுக்கு 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு முறை அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அப்போ அவருடைய மனைவி அவர்கிட்ட, நம்ம குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐயா, நான் என்னுடைய புத்தகத்தை வித்துதான் நான் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 4 குழந்தைகளும் வறுமையில, பசியில, பட்னியில இறந்து போறாங்க. அவருடைய மனைவி சாணி தட்டி அந்த ராட்டிய வித்துதான் சாப்பிடுறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட அவங்க மனைவி ஒரு தடவை கேக்குறாங்க, ஐயா, வாழ்க்கை முழுக்க நான் கருகமணி தான் போட்டிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பவுன் தங்கத்துல ஒரு செயின் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்றாரு? நீ கருகமணி போட்டாதான் இந்த சமூகம் தங்கம் போட முடியும். நான் உனக்காக வாழ ஆரம்பிச்சுட்டா இந்த சமூகத்துக்காக யார் வாழ்றது அப்படின்னு கேக்குறாங்க. தன் சமூகம் சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன் குடும்பத்தை இழந்து, தன் குழந்தைகளை இழந்து, தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் தியாகமா வாழ்ற பாபா சாஹேப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய போராட்டம் என்பது நியாயத்திற்கானது, நீதிக்கானது, அதில் தோற்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சாதிய இந்தியாவுல திரும்பும் பக்கமெல்லாம் சாதிய கொடுமையை அனுபவிச்சு இதுக்கெல்லாம் தீர்வு நாம இந்த நாட்டை ஆள்றதுதான். அதுக்கு ஓட்டுரிமை மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பி நமக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தாங்க பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். இந்திய நாட்டுக்கே சட்டம் எழுதி கொடுத்த பாபா சாஹேப் 1952 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களால தோற்கடிக்கப்படுறார். அது எப்படி தெரியுமா? பாபா சாஹேப்புக்கு எதிராக நம்மாலேயே தேர்தல்ல நிறுத்தி காங்கிரஸ்காரங்க தோற்கடிக்கிறாங்க.
மனம் சோர்ந்து போகாத பாபா சாஹேப் 1954 தேர்தல்ல மீண்டும் போட்டியிடுறார். சூழ்ச்சி செய்து காங்கிரஸ்காரங்க மீண்டும் அவரை தோற்கடிக்கிறாங்க. அப்பதான் ஐயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எழுதின சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நாம ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நமக்கென்று ஒரு தேசிய கட்சி இருக்கணும், ஒரே தேசிய தலைவர் இருக்கணும், சமூக மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஒரே கொள்கை இருக்கணும், எஸ்சி எஸ்டி ஓபிசி மத சிறுபான்மையினர் இவர்களை ஒன்றிணைக்கிற பல வேலை திட்டங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இதை எடுத்து சொல்றதுக்காக மார்ச் 18, 1956 ஆக்ரால ஒரு பெரிய மாநாட கூட்டுறார். அப்ப அவருடைய நண்பர்கள் கேக்குறாங்க பாபா சாஹேப் கிட்ட, ஐயா நீங்க கூப்பிடுற மாநாட்டுக்கு எல்லாரும் வருவாங்களா? அப்ப பாபா சாஹேப் சொல்றாங்க, நிச்சயமா, நான் நம்புறேன். என்னுடைய உழைப்பு 40 வருட உழைப்பை அனுபவித்திருக்கிறவங்க நிச்சயம் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட பார்த்துட்டு இருந்தாங்களாம். 5 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வராங்க. கொடுமை என்னன்னா, படிச்சவங்க வெறும் 250 பேர் மட்டும்தான் வராங்க. மீதி அத்தனை பேருமே படிக்காதவங்க. பத்திரிகைக்காரங்க அந்த படிக்காத மக்கள் கிட்ட கேக்குறாங்க, நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க எங்க சாமிய பார்க்க வந்தோம் அப்படின்னு. வெறும் 250 பேரை பார்த்த உடனே பாபா சாஹிப் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த மேடையிலேயே சத்தமா அழுகுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிச்சவங்க என் முதுகுல குத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய உழைப்பை எல்லாம் அனுபவிச்சவங்க இப்ப என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. ஒரு நாள் அவருடைய தனி செயலாளர் நானக் சந்த் ரத்து ஐயா கிட்ட போய், சாஹேப், இப்ப சில மாசங்களா உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அப்படி உங்க மனசை பாதிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க சாஹேப். உங்களுக்கு தெரியாது என் மனசு ஏன் கஷ்டப்படுது. என் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருந்தது, அதை நிறைவேற்ற முடியலையே. அதுதான் என் வலி. என்ன சாஹேப் அது? மற்ற சமூகத்தோட சமமா அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுத்து என் மக்கள் ஆளும் வர்க்கம் ஆகணும் நான் நினைச்சேன். அது நடக்க இப்போ நான் நோய்வாய்ப்பட்டு தினம் தினம் நோய் என்ன திங்கிற நிலையில இருக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் நாம் பட்ட கஷ்டத்தோட பலன அனுபவிச்சு படிச்சு வேலையில இருக்கிறவங்க சொந்த சமூகத்தையே ஏமாத்திட்டாங்க. அவங்க எதற்குமே பயனில்லாதவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. அவங்களுடைய செயல் என் கற்பனைக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு. அவங்களுக்காகவும் அவங்க சொந்த லாபத்துக்காகவும் அவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்புறம் இந்த வேலையை எடுத்துட்டு போறதுக்கு நம்பிக்கையான தலைவர்கள் வருவாங்க நான் நினைச்சேன். ஆனா ஒருத்தர் கூட வரல. ஆனா நான் என்ன செய்யறது? என் வாழ்க்கை முடிகிற தருணத்துல இருக்கு. சாஹேப், சாஹேப், வாய்ப்பு இருந்தா நான் என்னோட வாழ்நாள உங்களுக்கு கொடுப்பேன் சாஹேப். வாழ்க்கை என்னைக்கு இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துதானே ஆகணும். ஆனா நீ என் மக்கள் கிட்ட போய் சொல்லு, நான் அச்சன். சொல்லுங்க சாஹேப். இப்ப வரைக்கும் என்னால எதெல்லாம் செய்ய முடிஞ்சதோ அதெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க சொல்லணும்னா துயரத்தை அனுபவிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நொறுக்கப்பட்டு தொடர்ந்து எதிரிகளோடு போராடி பெற்றது. ரொம்ப பாடுபட்டு இந்த விடுதலை
பயணமான இந்த யாத்திரையை இன்னைக்கு ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சிருக்கேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் தொடர்ந்து முன்னோக்கி போகணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு என் மக்கள் இந்த யாத்திரையை முன்னுக்கு கொண்டு போகணுமே தவிர அத பின்னுக்கு போக விடக்கூடாது. இல்லைன்னா இன்னைக்கு எந்த நிலையில இருக்குதோ அது அப்படியே தொடரட்டும். இத நான் வலியோட சொல்றேன். இது என்னைக்குமே பின்னுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். இதுவே கடைசி செய்தியாக கூட இருக்கலாம். சாஹிப், சாஹிப்,